வணக்கம், இது விஜிஸ் கிச்சன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம புடலங்காய் கூட்டு தான் வைக்க போகிறோம். அதுக்கு என்னென்ன போட்டிருக்கேன்னு சொல்கிறேன். 100 கிராம் கடலைப்பருப்பு ஊற வச்சுருக்கேன். ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு சேர்த்துக்கோங்க. அப்போ சீக்கிரமாக வேகும், சாப்பிடும்போது ரொம்ப நல்லாவும் இருக்கும். அது கூட 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன். ஒரு சின்ன தக்காளி போட்டிருக்கேன். ஒரு 4 பச்சை மிளகாய், ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் பெருங்காயம், அரை ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். கொத்தமல்லி போட்டிருக்கேன். மிளகாத்தூள் வந்து மஞ்சத்தூளுக்கு பதிலாக நான் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். அது கொஞ்சம் லைட்டாக காரமாக இருக்கும் போது கொஞ்சம் கூட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம புடலங்காயை போட்டுக்கலாம். இது போட்டு உப்பு போட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் இஞ்சி, ஒரு 4 பல்லு பூண்டு, ஒரு தேங்காய் பத்தை ஒரு சின்ன பீஸ் தட்டி போட்டிருக்கேன். ஒரு டம்ளர் தண்ணி, ரொம்ப வேண்டாம், 1 டம்ளர் தண்ணி விட்டு வேக வச்சுக்கலாம். நல்லா சூப்பராக திக்காக வந்துடுச்சு பாருங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு தாளிச்சிக்கலாம். அவ்வளோதான். கடுகு கருவேப்பிலை தாளிச்சிக்கலாம். இன்றைக்கி என்ன சமையல் பார்த்துடலாம். கூட்டு தான் வச்சுருக்கேன். புடலங்காய் கூட்டு, தக்காளி தொக்கு, ஒயிட் ரைஸு, உருளைக்கிழங்கு சிப்ஸு. இன்றைக்கி இவ்வளோதான் லஞ்சு. உருளைக்கிழங்கு சிப்ஸ் வச்சுருக்கேன், தக்காளி தொக்கு, புடலங்காய் கடலைப்பருப்பு போட்டு கூட்டு, ஒயிட் ரைஸு. இன்றைக்கி இவ்வளோதான் லஞ்சு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.